வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பேரிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி பேசுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 2024 கடைசியாக டிஎன்பிஎஸ்சி அக்ரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி 2024 ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். இந்த 6982 கொஸ்டினையும் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்கோம். அதாவது டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சப்ஜெக்ட் வைஸ். ஏன்னா மற்றதெல்லாம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்லாம் சேர்ந்துருக்கும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தனித்தனி தான். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு, யூனிட் 8, யூனிட் 9 சொல்லி பிரித்து வச்சுருக்கோம். இது 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஒர்க்கு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அதனால் தம்ப்நெயில் பார்த்துட்டு ஒண்டி இங்கிலீஷ் மீடியம்னு நினச்சிடாதீங்க. போத் மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரியே நம்மக்கிட்ட மென்டல் எபிலிட்டி இதையும் நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒர்க்கு பாருங்கள், வெரி வெரி யூஸ்ஃபுல். மென்டல் எபிலிட்டியும் பொது தமிழும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக குரூப் 4, குரூப் 2, 2 எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது பொது தமிழ் 7200, இதுவும் அப்டேட்டட் அப் டு அக்ரி ஆஃபீஸர் வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். சரிங்களா? அதை நீங்கள் பாருங்கள். அப்புறம் திருக்குறள் மட்டும் சில பேருக்கு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் நான் தனியாக அந்த யூனிட் 8 இருக்கிற 970 ப்ளஸ் இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதை பார்த்துக்கங்க. இந்த வருஷம் லக்கி இயர்னே சொல்லலாம். தொடர்ந்து எக்ஸாம் வந்துக்கிட்டு இருக்கு. குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, 2A. நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஒரு வேலையில் போய் அமர்ந்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் பண்ணுற தப்பு இதான். என்ன பண்ணுவாங்க, நான் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதனால் எனக்கு குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 10 வருஷம் அப்படி, குரூப் 2, 2A ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் 10 வருஷம் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல 2019 தான் ஒரு 40+ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் ஆனுவல் பிளானரில் ஒரு 25 கிட்டே இருக்குது. என்ன தான் எக்ஸாம்ஸ் அதிகமாக இருந்தாலும் சிலபஸ் சேம் தான். சரிங்களா? ஆல்மோஸ்ட் சேம் தான். ஏன்னா குரூப் 2, 2A, குரூப் 1 கம்பேரிங் டு குரூப் 4 பண்ணிங்கன்னா ஒரு 10-15 டாபிக் இருக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் படிக்கிறது நல்லது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ்லேருந்து மட்டும்தான் கேட்பாங்கலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க குரூப் 1, குரூப் 2 ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான் மெயின், மேஜரு. அதுதான் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் படித்தாகணும். சரிங்களா? அதனால் நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க. ஏன்னா அடுத்தது குரூப் 2, 2A ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். குரூப் 1 ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதனால அதை விட்டுறாதீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. சில பேர் 2023 ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 2024 என்ன ஒரு 4 எக்ஸாம் தானே கண்டக்ட் பண்ணுறாங்க. 4 எக்ஸாம் இல்லை, அது ஒரு 800 கொஸ்டின். சரிங்களா? 100 ஆப்டிடியூட் கொஸ்டின் இருக்குது அதில். புரியுதாங்க? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு மார்க் மிஸ் ஆனாலும் அது வேலை கன்ஃபார்ம் கிடையாது. சரிங்களா? அரௌண்ட் 175+ எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லைனா டவுட்டு தான். சரிங்களா? நான் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும்.